குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான் பலம் பெற்று அமைப்பு தான். ராசிக்குள்ளே குரு வந்துட்டாலே திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆனால் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு அவர் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சறுக்கல்கள் எல்லாம் இருந்தது குருவின் கோச்சார நிலையை பொறுத்த வரைக்கும். ஆனால் கூடவே இப்போ சுக்கிரனும் இருக்கார் மாத துவக்கத்திலே. அந்த குருவும் சுக்கிரனும் இணைவு பெற்று மகாலட்சுமி யோகத்தை ராசிக்குள்ளேயே ஏற்படுத்துகிறாங்க. சுக்கிரன் 5ஆம் அதிபதி, குரு 7-10க்கு அதிபதி. 5-10 தொடர்பு ராசிக்குள் ஏற்படுவது மிகப்பெரிய நன்மை. அது கூடவே புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்திலையும், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனுடைய வீடான மிதுனத்திலையும் இருக்கிறதுனால இங்கே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. இந்த மகாலட்சுமி யோகமும் இந்த பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தருது அப்படிங்கிறத ஆல்ரெடி மே மாத பலனில் பேசியிருக்கோம். விருப்பம் இருந்தால் மே மாத பலனை டச் பண்ணி பாருங்கள். ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான். கேது 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான். வாழ்க்கையினுடைய எல்லா விதமான அனுபவங்களையும் அவர் கொடுத்துருவார். ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்மளை கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கை மாற்றுறதுக்கு உண்டான வேலையை அந்த கேது செய்வார். ஸோ அப்படி 3ஆம் இடத்துல கேது. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ராசிக்கு 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய், உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் தன்னுடைய வீடான மேஷத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்து பலம் பெற்ற அமைப்பு தான். நெகட்டிவாக சொல்கிறதுக்குல்ல. 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறது பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகளை செய்ய காத்திருக்கு. என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ராசிக்கு 12ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இணைவு. ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதுனால புதன் பலம் அடைகிறாரு. சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் அதிபதி 12இல் மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, வைகாசி 1ஆம் தேதி, மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ளே பயிற்சியாகிறார் அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு. இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வைகாசி மாதம் 15ஆம் தேதி 29/5/2026 அன்னைக்கு வைகாசி 15 புதன் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளேயே வந்து அமர்றார். புதன் ராசிக்குள்ளே வந்து அமர்றது அப்படிங்கிறது புதன் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. திக்பலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இங்கே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 7ஆம் அதிபதி 5க்குடையவர் 10க்குடையவர் 12ஆம் அதிபதி எல்லாத்தோடையும் சேர்ந்து அந்த புதன் இருக்குது. எல்லா பாவத்தையும் பலப்படுத்துது. ரொம்ப அற்புதமான பயிற்சி இது மிதுன ராசியை பொறுத்த மட்டும். வைகாசி மாதம் 18ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்த குரு பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார். குரு அங்கே உச்சமடையுது. கடகராசியில் குரு உச்சமடைகிறார். உச்சமடைந்த குரு ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். ஸோ இது நல்லதா கெட்டதா, என்னென்ன பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத தனியாக குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு பதிவில் கொடுக்க காத்திருக்கேன். ஒரு வாரத்தில் அந்த பதிவுகளும் வந்துடும் உங்களுக்கு. வைகாசி மாதம் 25ஆம் தேதி, ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் பயிற்சி ஆகிறார். 5ஆம் அதிபதி 2இல், 12ஆம் அதிபதி 2இல். நல்ல விஷயம்.
ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் என்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டோம்னா அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது கிரகங்களினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரக தசாபுத்தி அந்தரம் நடத்தினாலும் நம்ம சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு அப்படியே நடக்கும். அப்படி எதுவுமே இல்லை சார் அப்படின்னாலும் அப்போவும் அந்த பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது வாழ்வியல் மாற்றங்களை பெருசாக தராது, அவ்வளோதான், சிம்பிள். முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதிங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். என்னதான் யோகங்கள் இருந்தாலும் 3ஆம் இடம் மலம் மறைஞ்சாதான் அந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சிறு முயற்சி கூட எடுப்போம். யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சிறு முயற்சிகளை கூட எடுப்போம். அப்படிப்பட்ட 3ஆம் இடம், 3ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார். இப்போ 12ஆம் இடத்துல சூரியன் மறைந்திருக்கிறதுனால நிறைய நன்மைகளும் உண்டு, சில நேரங்களில் தீமைகளும் உண்டு. முதல்ல மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு உடல் நலம் சீராகி மருத்துவமனையிலேருந்து வீடு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார். ஃபர்ஸ்ட் ஒன். குறிப்பு என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது ஒரு கிரகம்னு தசாபுத்தி அந்தரம் நடத்தணும். தசையாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், அந்தரமாக இருக்கலாம், எதுனாலும் சரி. அப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருந்த மிதுன ராசி ரிட்டர்ன் பேக் டு ஹோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ரெண்டாவது, அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல்வாதிகள் கூடயோ அரசு அதிகாரிகள் கூடயோ தேவை இல்லாத பகைமையை வளர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். இது பகைமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக ஏற்படுத்துகிறது. சுய முயற்சியின் மூலமாக வேலை இல்லாத மிதுனராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் இல்லை, தொலை தூரத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இடம் விட்டு இடம் மாறி தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அப்போ வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ இதுன்னு ஒரு நல்ல விஷயம். வேலையில் இருந்து வந்த எதிர்ப்புகள், வேலை செய்யறதுக்கே பிடிக்கல, வேலையில் ரொம்ப டென்ஷன் ப்ரெஷராக இருக்குது, 10 போய் சனி உட்காந்துருக்கிறார், 7ஆம் இடத்தை சனி பார்க்குது அப்படிங்கும்போது கூட வேலை செய்கிறவங்களாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. கூட வேலை செய்கிறவங்கள வாழ்க்கை துணையே நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். நம்ம எதெல்லாம் வேணான்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் வாழ்க்கை துணை செய்யும். வேணும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்த வாழ்க்கை துணை செய்யாது, நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்கு. இப்போ வேலையில் இவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மாதம் வேலையில் இருந்த டென்ஷன் ப்ரெஷரோ எதிர்ப்புகளோ நம்ம கைக்குள்ளே தான் இருப்பாங்க. நம்மளை மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாது. எதிர்ப்புகள் நம்மளை கண்டு பயப்படுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்கும், வேகமாக இருக்கும். ரைட். ஸோ ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே போல் உடம்பில் என்ன உடல் தொந்தரவுனே தெரியல, உடம்புல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் தான் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வெளியில் வர முடியும். ஆனால் உடம்புல என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன தொந்தரவுனே தெரியலன்னு இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் உடம்புல என்ன எக்ஸாக்டாக ப்ராப்ளம், அதுக்கான மருத்துவம் எந்த முறையில் எடுக்கிறது. நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. அலோபதியில் எடுக்கிறாங்க, சித்தா எடுக்கிறாங்க, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, யுனானி இப்படின்னு நிறைய இருக்குது. எந்த முறையில் நீங்கள் மருத்துவம் தொடரும்போது அது உங்களுக்கு நோய் விரைவில் குணமடையும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த காலகட்டம் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் நோய் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சரி பண்ணுற மாதிரியே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். லோன் பிரச்சனை நிறைய இருக்குது, கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் கடனை அடைப்பதற்குண்டான வழிகள் கிடைக்கும். இந்த சூரியனுடைய அமைப்பினால் கடனை அடைக்கிறதுக்குண்டான வழிகள் கிடைக்கும். ஆனால் அதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்னென்னா வேலையில் நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். முக்கியமாக மிதுனராசி என்பர்கள் பயணம்தான் உங்களுடைய தொழில் அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் நேரம் கூட ஓய்வு இருக்காது, சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். இப்போ பயண அலைச்சல் அதிகம் உண்டு. பயணம் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டலி ரொம்ப கொஞ்சம்
டிப்ரெஷன் ஏற்படும். ஏன்னா நண்பர்களை பார்க்க முடியல, உறவுகளை பார்க்க முடியல, குழந்தைகளை பார்க்க முடியல, கணவன் மனைவியை சேர்ந்திருக்க முடியல, சுகம் குறைஞ்சு போகுது. மனைவிக்கு கணவன் கிட்ட இருந்தோ கணவனுக்கு மனைவி கிட்ட இருந்தோ இருக்கக்கூடிய அந்த ஆதரவு, அந்த சுகம் அப்படிங்கிறது, அந்த ஊடல் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு மனக்கவலை இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த காலகட்டம் பார்க்க முடியும். அந்த கவலையை சரி செய்வதற்காக தீய வழிகளில் செலவுகளை செய்யக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தி தரும். இப்போ இங்கே முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அனாவசியமான செலவுகளை செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் அனாவசியமான செலவுகளை செய்கிறீங்க அப்படின்னா, யாருக்கிட்ட அதை மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கிட்ட நம்ம அதை மறைக்கணும்னு நினைக்கணுமோ அவங்ககிட்ட தான் முதல்ல தெரியும். ஸோ அதனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும். ரைட்? அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல் குழந்தை பேருக்காக முயற்சி செய்துட்ருக்கீங்க, இந்த மாதம் ஐவிஎஃப் பண்ணலான்ட்டு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு டெசிஷன் இருந்ததுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ, சூரிய நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகண தசாபுத்தி அந்தரம் நடத்திட்டு இருந்து குழந்தை பேருக்கான முயற்சியை எடுக்கிறீங்க இந்த மாதம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்காது. இந்த மாதத்தை விட்டுருங்க, அடுத்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த மாதம் கட்டாயமான வாய்ப்பு உறுதியாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு சொன்னது இல்லையா, இதுவும் அது கூட போய் சேரக்கூடாது. அனாவசிய செலவு செய்ய வேண்டாம், நம்மளுக்கு அது சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். ஒருவேளை உங்களுடைய வயது ஒரு 35லேருந்து 42, 43 வயதுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக காது, மூக்கு, தொண்டை, ஸ்கின்னு சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது சாமி அப்படின்னா அது அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும். ஸோ அப்போ இந்த ரிலேட்டடாக அந்த உடம்புல நான் சொன்ன உறுப்புகள் ரிலேட்டடாக தொந்தரவுகள் இருந்ததுன்னா மேலும் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். காது, மூக்கு, தொண்டை மட்டும் இல்லாமல் கண் சம்மந்தமான தொந்தரவுகளும் தலை சம்மந்தமான பிரச்சனைகளும் இருந்ததுன்னா அதை உங்கள் கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்கள். ஏன் அதுக்கு ப்ரிகாஷன் அதிகமாக கொடுக்கும்போது ஆல்ரெடி இருந்த பிரச்சனை, இருந்த நோய் தீர்வதற்குண்டான சரியான வழிகாட்டுதல், சரியான மருத்துவ முறை உங்களுக்கு கிடைக்கும், சரியான மருத்துவர் கிடைப்பார். ஸோ லூஸில் விட்டிங்கன்னா இருக்கிற பிரச்சனை அதிகமாயிரும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, தந்தைக்கும் மகனுக்கும் இடையே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தந்தை வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மாமனார் அப்படிங்கிற உறவுக்கு மாமனாருக்கு நல்லா இருக்கும், தொழிலில் மற்ற எல்லா விஷயங்களையும் நல்லா இருக்கும், அவர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி டெவலப் ஆகி போயிட்டே இருப்பார். மாமனார் மட்டும் இல்லை, உங்களுடைய இளைய சகோதரன் கூட உங்களுடைய உதவி, உங்களுடைய மூளை, உங்களுடைய ஐடியாவை வச்சுட்டு அவங்க டெவலப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு பார்த்தா அவர்கள் மூலமாகவும் நம்மளுக்கு செலவுகளும் அலைச்சலும் மட்டுமே மிச்சம். அப்போது சிம்பிளாக சொல்லுது, உறவுகளுக்காகவும் மாமனார், சகோதரன், அக்கம் பக்கத்துக்காரன், கூட வேலை செய்கிறவன் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சுட்ருக்க வேண்டாம். உங்கள் நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்துங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சூரியன் அங்கே இருந்துட்டார் அப்படின்னா அந்த வேலையை தான் செய்வார். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்க, வேலை சம்மந்தமான விஷயங்களோ, விசா கிடைக்கல, இல்லை பாஸ்போர்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி செய்துக்கிறா. பயணிக்கும்போது எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய ஆபரணங்களை, உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய பர்ஸு, உங்களுடைய ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி முக்கியமான ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அதை துளைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, முன்னாடியே சொல்லிட்டோம், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கான்சியஸாக இருக்கலாம். தொலைஞ்சு போயிடும்பா, நம்மக்கிட்ட வேணாம், கணவன்கிட்ட கொடுத்து வைக்கலாம், இல்லை மனைவிகிட்ட கொடுத்து வைக்கலாம், இல்லை பெரியவங்ககிட்ட கொடுத்து வைக்கலாம், அந்த எண்ணம் வரும். நம்மகிட்ட இருந்தாலும் அதோட இது கொடுக்கலாம். சிம்பிளாக பஸ் ஏறுறோம், டிக்கெட்டை கூட மிஸ் பண்ணிவிடுவோம், அதுக்காக ஃபைன் கட்டிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிகாஷனாக இருங்க. அதே போல் இந்த மாதம் தேவையில்லாத பத்திரப்பதிவு செய்ய வேண்டாம். ஒரு காலி நிலம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், ஆபரணம் வாங்குகிறேன், இதெல்லாம் வாங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் வாங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, நல்ல பொருளாக இருக்கா, நல்லதாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்து வாங்க. அதில் ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது. ரைட்? ஏமாற்ற போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் வெளியில் இருப்பீங்க, உங்களுடைய வீடோ, உங்களுடைய வாகனமோ, உங்களுடைய 2 வீலரோ 4 வீலரோ எதுவாக இருந்தாலும்
கூட இருக்கிறவங்க அனுபவிப்பாங்க. உங்களுடைய பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அது உங்களுடைய அனுமதியின் பேரில் நடக்கலாம், அனுமதி இல்லாமல் கூட நடக்கலாம். அப்போது உங்களுடைய பொருட்களை நீங்களாக பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு செட்டப்பை உருவாக்கி வச்சுக்கோங்க முன்னாடியே. ரைட். அதே போல் நம்ம சரியாக தான் இருப்போம். சூரியன் 12ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது, 3ஆம் அதிபதி 12ல் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம சரியாக தான் இருப்போம். நம்ம சரியான வழியில் நடப்போம். யாருக்கு எந்த துரோகத்தையும் நினைக்க மாட்டோம். ஆக்சுவலாக மிதுன ராசி யாருக்கு எந்த துரோகத்தையும் நினைக்காது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும். கால்குலேட்டிவாக வாழக்கூடிய ராசி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த காலகட்டம் மற்றவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்வது போலவும், மற்றவர்களை இகழ்வது போலவும், அவங்க நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கதையை கட்டி விட்ருவாங்க. நீங்கள் சரியான பாதையில் போனாலுமே தவறானவன், இல்லீகலாக எல்லாத்தையும் செய்கிறான், பிடிக்கிறான் அப்படின்ட்டு உங்கள் பேரில் நடத்தை குறைபாடு அல்லது சந்தேகப்படும்படியான நடவடிக்கை உடைய நபர் நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேற்பூச்சை பூசிடுவாங்க. அதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கிளியராக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஓகே. இப்போ 3ஆம் அதிபதி சூரியன் ஆகிட்டார் இல்லையா? அந்த 3ஆம் அதிபதி சூரியன் 12ல் போய் மறைகிறார். சிம்பிளாக புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், 3ஆம் இடத்தில் கேது நிற்கிறார். கேது நின்று 3ஆம் அதிபதி போய் 12ல் சூரியனாகி 3ஆம் அதிபதி 12ல் நிற்கிறார் அப்படின்னா, பெண்கள் மூலமாக அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்பினை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார். உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வாழ்வியல் மாற்றத்தை கூட இருக்கிற பெண்கள் உங்களுக்காக இறங்கி வந்து செய்வாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, 3வது மனுஷியாக ஒரு பெண் வந்து அந்த கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து வைக்கும். தொழிலில் டவுன்கிரேட் ஆகிட்டு இருக்கு, இது இப்படி பண்ணால் தப்பாக போயிடும், டவுன்கிரேடு தான் ஆகும், இதை பண்ணுங்கள், ரெடியாகி வந்துடுவீங்கன்னு ஒரு ஹெல்ப், ஒரு பிரச்சனையை சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேறொரு பெண்ணால் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஊர் உலகம் உங்களுடைய நடத்தையை தப்பாக பேசும். அப்போ பேசும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நல்லா இருக்கும்போது நல்லதாக பேசுவாங்க, கெட்டு போயிட்டோம்னா பலதும் பேசுவாங்க. நம்ம லைஃப்பை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யறதுக்கு உண்டான வழியை செய்யுங்க. ரைட். அதே போல் எனக்கு வீடு நிலம் விற்க முடியல, வாகனம் விற்க முடியல, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, அதை விற்றுட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக விற்று தீந்துடும். விற்று தான் கடனை கட்டணும், நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எடுங்க, தாராளமாக எடுங்க. கண்டிப்பாக விற்று தீந்துடும், அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. இரவு நேரங்களில் தூக்கம் குறையும், பகல் நேரங்களில் தூக்கம் அதிகரிக்கும் உண்டு. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இத்தனை மாற்றங்களை வாழ்வியலில் ஏற்படுத்துது. ஸோ இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், நிறைய நேரங்கள் இந்த மாதத்தில் இந்த 30 நாளில் அதிகப்படியான பச்சை நிறம், இளம் பச்சை நிறத்துலேயோ இளம் மஞ்சள் நிறத்துலேயோ, சாண்டில் கலர்னு சொல்கிறியா அந்த மாதிரி இளம் மஞ்சள் நிறத்துலேயோ, அந்த பிஸ்தா க்ரீன் சொல்லுவோம், சாண்டில் கலர் பிஸ்தா க்ரீன், இந்த கலர் கோடு இருக்கக்கூடிய உடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது இந்த பாதிப்பு, சூரியனுடைய பாதிப்பு 90% குறைக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறேன். வழிபாடு, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத கடைசியாக நம்ம சொல்லிடலாம். சூரியனுடைய நகர்வு இவ்வளவு விஷயங்களை செய்ய காத்திருக்கு. அடுத்ததாக புதன் வைகாசி மாதம் 15ஆம் தேதி மே 29 அன்னைக்கு ராசிக்குள்ளே வந்து அமரார். அவர் திக்பலம். இப்போ புதன் ராசிக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை. ராசிநாதன் ராசியில். இப்போ இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்வீங்க. மனசுக்குள்ள அந்த தோல்வி பயம் முன்னாடி இருந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த பயம் சுத்தமாக போயிடும். அதே போல் வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஆயுள் சம்மந்தமான பாதிப்பு, ஐயோ என்னமோ ஆகிடுமோ, நம்ம இருப்போமோ மாட்டோமா, எவ்வளோ நாளைக்கு இருப்போம், இந்த மாதிரி பயம் வயது முதிர்ந்தவர்களுக்கு வர்றதுக்கு சகஜம்தான். அந்த பயம் கூட நீங்கிவிடும். ஆயுள் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழலை சொல்கிறது. உடம்பை நல்லா கட்டுமஸ்தாக வச்சுக்கணும், நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போது உணவின் மூலமாக, உடற்பயிற்சியின் மூலமாக ஆரோக்கியத்தை தேட வேண்டும் அப்படிங்கிற விஷயம் மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதியக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால் வரைக்கும் உங்களை இகழ்ந்து பேசின அத்தனை நபர்களும் உங்களுக்காக
உங்களுக்காக உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார்கள், உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். உங்களுடைய செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்கும். என்னன்னா, புதன் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மைண்ட் ரொம்ப ஸ்டெடி ஆகிடும், ரொம்ப ஸ்டெடி ஆகிடும். ரைட்? கணவன் மனைவி உறவுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தூக்கி கெடாசிட்டு, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், என் கூட சர்வே பண்ணுறதுக்கு முடிஞ்சதுன்னா இரு, இல்லைன்னா உன் சௌரியத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்காக மாறிடும். இது நாள் வரைக்கும் வாழ்க்கைத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழே நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு மாயத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்தியிருப்பார். இப்போ புதன் உள்ளே வந்ததுக்கப்புறம் புதன் பலமாயிட்டார் இல்லையா? அப்போது நான் இப்படி தான் இருப்பேன், வேணும்னா என்னை நம்பி இருக்கிறனா இரு, என் கூட இருக்கிறனா இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு ஒப்பீனுக்குள்ளே வந்துடுவோம். இது என்ன பண்ணுதுன்னா, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து விரிசலை குறைச்சி 2 பேர்த்துக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை உருவாக்குது. பிரிந்த தம்பதியர் சேரக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்துது. சூப்பரான ஒரு விஷயம் அது. அதே போல் தாய் வழி உறவுகள் முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதை விற்கிறது பிடிக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குதுன்னு சொன்னேன். இந்த காலகட்டம் எதுவும் புதுசாக வாங்க வேணான்னு சொன்னேன் இல்லையா? அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை சேர்த்தக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்துது. பதவி பொறுப்பு அனைத்தும் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், நம்மளுக்கெல்லாம் அந்த போஸ்டிங் ஆனால் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும். நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், கௌரவமான மனிதர் அப்படின்னு சொல்லி நம்மளை மற்றவங்க பாராட்டும் விதமான செயல்பாடு நம்மகிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ரைட். அதே போல் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம எப்படி சீர்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு மனசுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ புதன் உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லா விதமான விஷயங்கள்லேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ட் நம்மளுக்கே தெரியும், நம்மளே அதை ஃபீல் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களில் எந்த கிரகணன்னு தசாபுத்தி நடத்தினாலும் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவீங்க, சுயமாகவே உருவாக்குவீங்க. யாருடைய உதவிகளையும் நாடாமல் சுயமாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையை இந்த புதன் கொடுத்துருவார். அடுத்ததாக சுக்கிரனுடைய நகர்வு. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 5, 12க்கு அதிபதி. நிறைய விருப்ப செலவுகள் நிறைய நடந்துட்டு இருந்திருக்கோம். நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சா போதும், காசை பற்றி கவலைப்படாமல் நிறைய செலவு பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் இப்போ குறைய போகுது. எப்போ? வைகாசி மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே செலவுகளை மேக்சிமம் குறைச்சிட்டு சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தேடி மனசு ஓடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு அதிகரிச்சிடும். கண்டிப்பாக மாத கடைசியில் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு வெளிச்சமே தெரியும். ஐயோ இவ்வளோ நாள் இப்படி செலவு பண்ணிட்டோமே, இவ்வளோ நாள் நம்மகிட்ட செலவு பண்ண காசு இருந்தால் இன்னும் நிறைய தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கலாமே, அனாவசியமான செலவுகள் அதிகமாகிருச்சு அப்படின்னு கண் திறக்கும். அப்புறம் தான் சரி சேமிப்பு அதிகரிக்கலாம் அப்படிங்கிற முயற்சிகளுக்குள்ளே போவீங்க. அதுக்கு முன்னாடி வேலையும் செய்வீங்க. கண்டிப்பாக சேவிங்ஸும் அதிகரிக்க செய்யும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பேச்சில் ஒரு நளினம் தெரியும். குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் பேசியே சமாளிச்சிருவீங்க. உங்களுடைய வித்தை, உங்களுடைய திறமை அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சில் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை தான் சொல்லுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முகமே அழகாயிரும் இந்த காலகட்டம். பிரைட்டனாக நம்ம தெரிய ஆரம்பிப்போம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. சுக்கிரனுடைய நகரவும் கூட. அடுத்ததாக வைகாசி மாதம் 18ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியானது நடக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, பாதகாதிபதி, 10க்குடையவர் போய் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் அமர்றாரு. கடகராசிக்குள்ள குரு வந்துட்டார் அப்படின்னா குரு உச்ச குருவாக மாறிடுவார். பலம் பெற்ற குரு 2ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். அப்போது அந்த சனி பகவானுக்கு 10ல் இருக்கக்கூடிய சனிக்கு அந்த குருவினுடைய பார்வை கிடைக்கும். எகைன் இது என்ன செய்யுதுன்னா கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசலை சரி செய்யுது முக்கியமாக. ஸோ நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் என்னென்ன அப்படிங்கிறத குரு பயிற்சிக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறேன், அதை பார்த்து பயன்படுத்திங்க. இந்த வீக்லேயே அந்த பதிவும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் மிதுன ராசிக்கு நிறைய ப்ளஸ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் இந்த சூரியன் கொடுத்துட்டே தான் இருக்கார். ஸோ அதுக்கு என்ன ட்ரெஸ் கோடெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தேன். என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது
சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாலமுருகன் பாலகணபதினு வச்சுருப்பாங்க. எந்த கோவில்னாலும் அந்த மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூல தெய்வத்திற்கு முன்னாடியே படிக்கட்டு கட்டி வச்சுருப்பாங்க. பாலமுருகன் பாலகணபதி ரைட் லெஃப்டில் வச்சுருப்பாங்க. அந்த தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழலை அந்த கிரகங்கள் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.